This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரல் கேர், ஹெல்த் கேர், க்ரோசரி ஐட்டம், பேபி கேர், இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதில் வந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கழுவி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5-6 டைம் மட்டும் கழுவிருக்கேன். அதில் வந்து சிக்கன் 65 பவுட்ரு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதுலேயே உப்பு காரம் இருக்கும். நம்ம பத்தலைனா வந்து திரும்பவும் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரம்லாம் சேர்த்திக்கலாம். கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்போ தான் வந்து ஒரு கிறிஸ்பியாக வரும். அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். கூட வந்து ஜிலேபி பவுடர் இருக்குல்ல, ரெட் கலர் பவுடர், அது வந்து ஒரு சின்ன சிட்டிகை அளவு நம்ம சேர்த்திக்கலாம் கலருக்காக. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பிரட்டிக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக நம்ம வந்து பிரட்டிக்கலாம். தண்ணி லேசாக தெளித்து தான் நம்ம வந்து பிரட்டணும். இல்லைன்னா வந்து சிக்கனில் ரொம்ப எண்ணெய் கோர்க்கும். அதனால் பார்த்து லேசாக தண்ணி தெளித்து அப்படியே ட்ரையாக பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிரட்டிட்டேன். நல்லா திக்னஸ்ஸாக நல்லா அந்த பேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. நான் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவேன். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா பிடிக்கும். அடுத்தது வந்து நான் எண்ணெய் காய வச்சுக்கிறேன். இப்போ வந்து சில்லி நம்ம பொரிச்செடுக்கலாம். சில்லி பிரட்டி எடுத்து நல்லா ரெட் கலரில் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா முருகலாக வறுத்தெடுக்கணும். வெளியே வாங்கி கொடுக்குறக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம சுத்தமாகவும் செய்யலாம். எண்ணெய் ஆயில் வந்து சுத்தமான ஆயில் ஊற்றி நம்ம பொரிச்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். வெளியெல்லாம் நம்ம சில்லி வாங்கினோம்னா பொரிச்ச எண்ணெயிலேயே போடுவாங்க. எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கான்னு தெரியாது. அதனால் நான் வந்து நம்ம நல்லா சுத்தமாக, அதாவது நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். கூட வந்து ஆனியனும் லெமனும் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லெமன் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, லெமன் பிடிச்சதுன்னா லெமன் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சில்லி வந்து பொரிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.